FDP நேயர்களுக்கு வணக்கம். இன்று திமுகவிலிருந்து திருமதி ஸ்ரீநிதி அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேம், நேத்து முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்து 3 மாசம் கழிச்சு முதல் முறையா கரூர் போயிருக்காரு. அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதல் முறையா கரூர் போறாரு. கரூர் போன உடனே அங்கேயும் போய் தேர்தல் பிரச்சாரத்துல என்னென்ன குற்றச்சாட்டுகள் திமுக வச்சு எல்லா குற்றச்சாட்டுக்கும் வைக்கிறாரு. அவருக்கும் அந்த சம்பவத்துக்கு சம்பந்தமே இல்லை, திமுக தான் எல்லாம் முடிச்சுன்னு அங்கேயும் போய் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். இதுல எப்படி பாக்குறீங்க? 3 மாசம்னு சொல்லாதீங்க. இந்த சம்பவம் நடந்து 286 நாளுக்கு அப்புறம் போயிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு கரூர்ல ஓட்டம் பிடிச்சவர் அப்புறம் திரும்ப கரூருக்கு வரவே இல்லையில, அதுக்கப்புறம் இப்பதான் வராரு. சோ இது எப்படி பாக்குறோம்னா, இப்ப நான் கோவை மாவட்டம், கரூர் வந்து எங்களுக்கு ரொம்ப பக்கத்து மாவட்டம் தான். சோ பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்தப்பெல்லாம் நாங்கெல்லாம் அலறி அடிச்சு நாங்கெல்லாம் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வந்து வாலண்டியரிங் ஒர்க் எல்லாம் பண்ணோம். அப்ப உண்மையிலேயே அங்க என்ன நடந்ததுன்னு எல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. அப்ப அந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் தான். 41 பேர் மரணம், குழந்தைகள், பெண்கள் எல்லாருமே மரணம்ங்கிறது வந்து அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, கடந்து போக முடியாது. அது முழுக்க முழுக்க ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடத்துல ஒரு கோவம் வருதுன்னா, அது வந்து ஒரு அலட்சிய செயல் தானே, ஒரு அலட்சிய போக்குல வந்த செயல் தான். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு வந்து நான் நிறைய நிகழ்ச்சியில கூட சொன்னேன், நீங்க வந்து கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஷெட்யூல்ல நாமக்கல் போட்டிருந்தாங்க. திரு விஜய் அவர்களுக்கு அன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாமக்கல், அப்புறம் வந்து கரூர். பாத்தீங்கன்னா நாமக்கல்ல 9 மணிக்கு இருக்கிறேன்னு சொல்லிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா 8:45 தான் சென்னையில இருந்து கிளம்புறாரு நாமக்கல் போறதுக்கு. அப்ப நாமக்கலுக்கே 12 மணிக்கு தான் வந்து சேர்றாரு. அப்ப நாமக்கல்ல இருந்து கரூர் உங்களுக்கு எவ்வளவுங்க? ஒரு 43 கிலோமீட்டர், 45 கிலோமீட்டர் தான். டிராபிக்ல நீங்க எவ்வளவு டிராபிக்ல வந்தாலும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகுமா? அப்படி இல்லாம நீங்க வந்து 7 மணி நேரம் இவர் லேட் ஆகுறாரு கரூருக்கு. 12 மணிக்கு வரேன்னு சொன்னவரு, அவருடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் 12 மணிக்கு வந்து விஜய் அவர்கள் வருவாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அபிஷியல் ஹேண்டில்ல தானே அறிவிப்பு வருது, 12 மணிக்கு விஜய் அவர்கள் அங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப 12 மணில இருந்தே அங்க பொதுமக்கள் கூடி இருக்காங்க. இவங்க வர்றது வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு. இப்ப இதே கரூர்ல திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தப்போ, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி போகும் பொழுது எப்படியும் நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அரசியல் நிகழ்ச்சி எப்படியும் எல்லா தலைவர்கள்லாம் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுமேன்னு பார்த்தா 7 மணிக்கு வரேன்னு சொன்னவரு 7:15க்கு அந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த இடையூறும் இல்லாம கரூரை விட்டு கிளம்பிட்டார். செந்தில் பாலாஜி அவர்கள் ஆர்கனைஸ் பண்ண அந்த ஈவெண்ட் எல்லாருக்கும் தெரியும், அந்த மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல நல்ல விதமா ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதே போல இந்த நிகழ்ச்சி, இவருடைய நிகழ்ச்சிக்கு வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. 10,000 பேருக்கு தான் பர்மிஷன், எந்தவித இடையூறும் இல்லாம வந்து ஆர்கனைஸ்டா பிளான் பண்ணி அந்த ஈவெண்ட்டை பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப இவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த பிரச்சனை வருது? இப்ப இவங்க சொல்றது வந்து திமுகவுடைய சதி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க, திமுக இதுல அரசியல் பண்ணுது அப்படிங்கிறாரு. ஆனா உண்மையிலேயே அந்த சம்பவம் வந்து பொதுமக்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதுமே நம்மளுக்கு தெரியும், அந்த சம்பவம் நடந்தோடனேயே அடிச்சு புடிச்சு பின்னாடி கூட திரும்பி பார்க்காம புறமுதுக காமிச்சிட்டு தனி விமானம் பிடிச்சு உடனே வந்து சென்னைக்கு புறப்படுறாரு. அந்த அத்தனை மக்கள் இறந்து போனது தெரிஞ்சும் அப்படியே அவங்கள விட்டுட்டு இவர் போறாரு. அண்ட் முழுக்க முழுக்க இவங்களுடைய அலட்சியம் தான் காரணம். ஆனாலும் திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அரசியல் பண்ணாம, நம்ம முன்னாள் முதலமைச்சர் வந்து அதான் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேட்ஸ்மேன் ஏன் சொல்றாங்க, he didn't do politics out of this situation. அவர் சீஃப் மினிஸ்டர்ங்கிறதுனால அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அரசாங்கம் ஒழுங்கா நடக்கணும்னு சொல்லிட்டு எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர் வந்து இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு டிக்னிஃபைடா ஒரு போஸ்ட் போட்டுட்டு உடனே வராரு. துணை முதலமைச்சரா இருந்த உதயநிதி உடனே வராரு. அந்த கரூர் தொகுதி எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்த 5 நிமிஷத்துல வந்து இந்த இறந்தவர்களுக்கு என்ன பண்ணணும், அதே போல அங்க அடிபட்டு இருந்தாங்க பல மக்கள், அவங்கள உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் தீவிர சிகிச்சை பண்றது, அவங்களுக்கு வேண்டியதை பண்றது. பக்கத்து தொகுதியில மந்திரியா இருந்த அன்பில் மகேஷ் ஓடி வராரு. அப்படி களத்துக்கு உடனே போய் அந்த மக்களை அள்ளி போட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த மக்களுக்கு என்ன முதலுதவி பண்ணணும்ன்றதுதான் பண்ணதுதான் திமுக அரசு.
முதலமைச்சர்ல இருந்து சொல்றேன். ஆனா இவங்க அந்த சம்பவத்துக்கு காரணமா இருக்கிறவங்க அந்த பிள்ளைகளையும் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டார். அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத, இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அது காலத்தின் கட்டாயம். பட் இதுதான் நடந்தது. இதுல பார்த்தோம்னா ஸ்பெசிபிக்கா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு பாயிண்ட்ல அலிகேஷன் இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து இந்த கரூர்ல இருந்த இன்சார்ஜ் மந்திரி வந்து ஓடிட்டு இருக்காரு, ஓடி ஒளிகிறாரு அப்படின்ற மாதிரி அலிகேஷன் வைக்கிறாரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இவங்களுக்கு வந்து சார் என்னதான் 107 தொகுதியை ஜெயிச்சிருந்தாலும் அவங்களுக்கு கரூரை ஜெயிக்கலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம் திரு விஜய் அவர்களுக்கு. அவர் வந்து அதை ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸா எடுத்துக்கிறாரு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அவருக்கு ஏகப்பட்ட காழ்ப்புணர்ச்சி உண்டு. செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மாற்று கட்சியினரே பாராட்டுற அளவுக்கு அவர் தேர்தல்னு வந்துட்டா அவருடைய வேலைப்பாடு எப்படி இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அது இப்ப இடைத்தேர்தல் கரூர்ல அந்த திரு அதிமுக இருந்து திரு விஜயபாஸ்கர் அவர்களை சேர்த்துட்டாங்க. அவர் ஒன்றும் பெரிய ஓட்டு வித்தியாசத்துல எல்லாம் ஜெயிக்கல, வெறும் 1800 ஓட்டுல தான் விஜயபாஸ்கர் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அவர் இன்னைக்கு தாவேக்கா போறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் மேல நில மோசடி வழக்கு இருக்கு. வில்லிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஆச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடி வழக்கு இருக்கு. தன்னை காப்பாத்திக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் எம்எல்ஏவா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் போய் என்னைய காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக தான் அந்த இடத்துல தஞ்சம் போயிருக்கிறாரு விஜயபாஸ்கர் அவர்கள். அப்ப நம்மளுக்கு வேற யார் அந்த இடத்துல அந்த தொகுதியில இடையூறுன்னு பாத்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான். ஏன்னா ரொம்ப பெரிய ஓட்டுல ஒன்னும் வாய்ப்பு போகல. அப்படி இருக்கும்போது அவரை எப்படியாவது லாக் பண்ணணும்னு முதல்ல இருந்தே முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குதான் இந்த நிர்மல்குமார் அவர்கள், முன்னாள் RSS நிர்மல்குமார் அவர்கள் எப்படியாவது அந்த மின்துறை, செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருந்த அந்த மின்துறையில வந்து ஏதாவது குற்றம் சொல்லி அது அவங்களுக்கு வந்து பின்னடைவாதான் முடிஞ்சு. ஏன்னா 1.5 மணி நேரம் பிரஸ் மீட் கொடுத்திருப்பார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள், முழுக்க முழுக்க விளக்கம். அந்த அவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கைங்கிற பேர்ல ஒரு வெற்றி அறிக்கை தான் அவங்க வெளியிட்டாங்க. அப்ப அதுக்கு சரமாரியா திரும்ப கேள்வி கேட்டிருப்பாரு. எப்படி வந்து 58 கோடி கடன் இருந்தது, 58,000 கோடி இருந்தத எடப்பாடி அவர்கள் பீரியட்ல 55,000 இருந்தத இப்ப எப்படி நாங்க வெறும் 9,330 கோடி கடனை நாங்க குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன எல்லா ஃபேக் நரேட்டிவ்ஸ்க்கும், அந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு மேல இருந்த எல்லா ஃபேக் நரேட்டிவ்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்க போட்ட அந்த பால் ஒர்க் அவுட் ஆகல செந்தில் பாலாஜிக்கு அகெயின்ஸ்டா. இப்ப திரும்ப அவர் களத்துல இருக்க கூடாதுன்னா அப்ப அவர் ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணாங்க. அதுக்குதான் இந்த மொத்த தாவேக்கா இளையராஜாங்கிற எம்எல்ஏ வந்து அவர் விலை பேசினாரு, 35 கோடி விலை பேசினாரு. யார வச்சு பேசினாருன்னு கேட்டா யாரோ ஒரு திருநாவுக்கரசர், ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி திருநாவுக்கரசரை பேசினாருங்க. திருநாவுக்கரசருக்கும் செந்தில் பாலாஜிக்கு எந்த தொடர்பையும் அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஒரு எஃபெக்டிவான மெட்டீரியல் எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. கோர்ட்ல மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லாம இவங்க எப்படி ஃபேக் சார்ஜஸ் போட்டு முழுக்க முழுக்க ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வைக்கிறாங்க. அப்புறம் அவரு ஒன்னும் அது நிரூபணம் ஆகலன்றப்போ, ஏன்னா இவங்களுடைய பிளான் படி இந்த கரூர் பிரச்சாரத்துக்கு இவரு போய் கிரவுண்ட்ல பேச போகும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள இருக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய இனிஷியல் பிளான். ஏன்னா எப்படி சட்டமன்றத்துல அப்பாவை காணோம்னு பேசினாரோ அந்த மாதிரி இங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து எப்படியாவது ஒரு பொய் வழக்குல வந்து உள்ள போடணும்ன்ற நோக்கத்தோட தான் போனாரு. அந்த நோக்கம் வந்து நிறைவேறல. ஏன்னா சும்மா கேஸ் போட முடியாது இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி நேத்து அவர் போய் கரூர்ல பேசி முடிச்ச தருவாயில நீதிமன்றத்துல வந்து இந்த 5 தொகுதிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடத்தக்கூடாது, இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வந்திருக்கு. அப்ப இதுல என்ன ஆகும்? இப்ப இதை நம்பிதான் எல்லா கூட்டணி கட்சிகளும் இருந்தாங்க. இப்ப 6 தொகுதி காலியாகுதுன்னா ஏதோ 1-2லயாவது கூட்டணிக்கு கிடைக்குமா, இல்ல அதே போல அதிமுகல இருந்து தாவேக்காக்கு போனவங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, தாவேக்கா சின்னத்துல ஜெயிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில்னு தெரியல. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இது வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவு. நேற்று செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடியாம போனதும் ஒரு பின்னடைவு. அது மாதிரி இவங்கனால ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு திமுக கூடயும் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் கூடயும் ஒரு
அரசியல் பண்ண முடியல. இந்த நிர்மல்குமார்னால அவருடைய டிபார்ட்மெண்ட் நிர்வாகம் பண்ண முடியல. அதனாலதான் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நிர்வாக குறைகளை வைக்கிறாங்க. இப்ப எலக்ட்ரிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் சென்னை, இப்ப எங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல எல்லாம் மிகப்பெரிய ப்ராப்ளம். அப்ப வந்து மின்னகம்னு ஒண்ணு வச்சு எந்த ஏரியால ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்றத மானிட்டர் பண்ணி அதை டைரக்டா அமைச்சரும் முதலமைச்சர் அவரும் கண்காணிச்சிட்டு இருந்தாங்க மின்னகம் மூலமா. இப்ப அந்த மாதிரியான நடவடிக்கை எதுவுமே இல்லை. ரெனியூவபிள் எனர்ஜிஸ்க்கு நிறைய மெஷர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான அந்த ஒரு கவர்னன்ஸ் ஓரியன்டா தமிழ்நாடுடைய நலன் சார்ந்து எந்த திட்டங்களும் எந்த துறை அமைச்சர்களும் பண்ணாம இந்த எல்லா துறை அமைச்சரும் போய் போய் ரீல்ஸ் தானே இப்ப போட்டுட்டு இருக்காங்க. அதனால என்ன சொல்றது, அதனால எப்படியோ ஓட்டு போட்டு இன்னைக்கு அவங்கள ஜெயிக்க வச்சு இப்ப எல்லாமே தமிழ்நாடுல எல்லாமே ஒரு கேலி கூத்து தான் நடந்துட்டு இருக்கு. இல்ல அவரு கான்பிடண்டா சொல்றாரு, நாங்க ஊழல ஒழிச்சிட்டேன், யாரோ லஞ்சம் கிட்ட கொடுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கான்பிடண்டா சொல்றாங்க. அதுதானே இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த ஷிட் பண்ணாங்க சார். இது வந்து எப்படின்னா சினிமா டைலாக் தான். சரி, அவர் வந்து இன்னுமே இத வந்து ஹிஸ் நாட் லுக்கிங் அட் இட் அஸ் பாலிடிக்ஸ் ஆர் அரசியல். இன்னுமே தன்னை வந்து எல்லாரும் சொன்னாங்க எங்க அண்ணன் இனிமேல் நடிக்க மாட்டாரு, எங்க அண்ணன் கடைசி படம் ஜனநாயகன், அதுக்கப்புறம் நடிக்கவே மாட்டாரு. உண்மையிலேயே சொன்னா இப்பதான் சூப்பரா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல இன்னும் வீராவேசமா டைலாக். அதாவது தான் ஒரு ஹீரோ, திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுறாரு. இப்பவும் பாருங்க திரும்ப திரும்ப திரு ஸ்டாலின் அவர்களை போக்கஸ் பண்றாரு. அதனால இது என்னன்னா இன்னும் அந்த சினிமா போக்குல வந்து பண்றாரு. இப்ப லஞ்சத்தை ஒழிக்க மாட்டேன்னா லஞ்சத்தை வாங்குறதே தாவேகா நிர்வாகி தானே. இப்ப வக்கீல்களுக்கு நியமனம் பண்ணாங்கல்ல, கவர்மெண்ட் வக்கீலுக்கு, கவர்மெண்ட் லாயர்ஸ்க்கு, அதுல ஊழல் நடந்திருக்கு, 30 லட்சத்துல இருந்து 85 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணது திமுக ஆளோ அதிமுக ஆளோ இல்ல, அவங்களுடைய தாவேகா நிர்வாகி, தாவேகால ஒரு வக்கீலா இருக்கக்கூடிய லேடி தான் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த அரசு நியமனத்துல, வக்கீல்கள் நியமனத்துல பணம் வாங்குறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப நீங்க அவர் உங்க கட்சி பொதுச் செயலாளர் தானே, அவர் லஞ்சம் வாங்கலையா? இப்ப இந்த ஹிந்து என்டோவ்மெண்ட் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் டிஎம்கே வந்து ஒரு ஆன்டி ஹிந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்லி பேசுறாங்களே. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7,000 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் மீட் எடுத்து கொடுத்துருக்குறோம் என்க்ரோச்மெண்ட்ல இருந்து. ஆனா இவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்குதான் ஃபேக்ட்ஸ் வருது. ஆல்மோஸ்ட் 3,500 ஏக்கர் லேண்ட வந்து நம்ம இழந்திருக்கோம். அப்ப இதுக்கு காரணம் தாவேகா அரசு தானே. அப்ப லஞ்சம் ஊழல் எல்லா பக்கமும் நடந்துட்டு தானே இருக்கு. நீங்க சும்மா ரீல்ஸுக்கு போய் நான் ஆய்வு பண்றேன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம். ஏன்னா இப்ப இந்த தாவேகா எம்எல்ஏ எல்லாம் காசு கொடுத்து தானே சார் சீட்டு வாங்கினாங்க எல்லா தொகுதியிலும். நீங்க சொல்லுங்க, எத்தனை தாவேகா நீங்க தாவேகா எம்எல்ஏக்களை கூப்பிட்டு நான் காசு கொடுத்து, எல்லாரும் கொடுத்தாங்களான்னு தெரியாது, ஆனா எனக்கு கொடுத்து காசு கொடுத்து சீட்டு வாங்கினவங்க பல பேரை தெரியும். அப்ப இன்னைக்கே அவனுங்க என்ன பேசுறாங்க, நாங்க எப்படிங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதா யோசிக்கிறாங்க. 2 கோடி கொடுத்து சீட் வாங்கியிருக்காங்க சார் சில தொகுதிகள்ல. தெரிஞ்சவங்களே நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சவங்களே 2 கோடி ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அந்த ரிட்டர்னை எடுக்கணும்னு தானே யோசிக்கிறாங்க. சரி, நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு பேசுறீங்கல்ல, சீட்டுக்கு காசு கொடுத்துருக்கீங்கல்ல. இப்ப இன்னைக்கு வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்றீங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்ச விஜய் பாஸ்கரை தானே நீங்க உள்ள எடுத்திருக்கீங்க. இப்போ கிஃப்டே போயிட்டு வரேன்னு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாருங்க அவரு, ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு. அப்ப எங்க அந்த லஞ்சம் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த இமேஜே இல்ல. லஞ்சங்கிறத பத்தி எல்லாம் அவங்க பேசவே கூடாது, ஊழலுங்கிறத பத்தி எல்லாம் பேசவே கூடாது. இதெல்லாம் சும்மா சினிமா வசனம். இதுல வந்து இப்போ ஒரு திமுக மீது பற்றி ஸ்டாலின் அவர்கள் பத்தி தொடர்ந்து விமர்சனம் வைக்கும்போது, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி இருக்கணும்னு சொல்ற காங்கிரஸ்காரர்கள் யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்களே. காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் வந்து இதற்கே அவங்க சப்போர்ட், இந்தியா கூட்டணி மட்டும் ஸ்டாலின் இருக்கணும்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இவங்களுக்கு வேணுங்கிறப்ப வருவாங்க, தேவைங்கிறப்ப நான் யூஸ் பண்ணிக்குவோம், அப்புறம் எங்களுக்கு தேவையில்லைன்னா நாங்க வேற மாதிரி முடிவு பண்ணுவோம்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அது இந்த டைம் அவங்க பண்ண விஷயத்த கண்டிப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மன்னிக்கவே மாட்டாங்க. இல்ல அவர் பெரிய மனசு பண்ணி வேற முடிவுகள் எடுத்தா கூட தொண்டர்கள் மத்தியில வந்து எப்படி சார் ஏத்துக்குவாங்க? அதாவது மத்த கூட்டணி கட்சிகள் வந்து போனாங்க, ஓகே, பட் அதுக்கான வழிமுறைகள் எப்படி இருந்தது?
இவர்கள் போன ரூட் எப்படி இருந்துச்சு? ஒரு அநாகரிகமா இல்லையா? அதாவது ஒரு நீங்க வந்து 20 வருஷத்துக்கு மேல 20 வருஷமா நீங்க வந்து ஒரு கட்சியோட கூட்டணி கட்சியா பயணிச்சிருக்கீங்க. பிரதர்னெல்லாம் எதுக்கு சார் சொன்னீங்க? இப்ப நீங்க வந்து நீங்க ஒரு டிப்பிக்கலான நாங்க வந்து வெறும் தேர்தல் கூட்டணி தாங்க அப்படின்னா ஓகே. நீங்க ஏன் பிரதர்னு எல்லாம் சொந்தம் கொண்டாடுனீங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய பிரதர்னு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொந்தம் கொண்டாடினாரு? எதுக்கு போய் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க? அப்ப நீங்க வந்து 2021 இருந்து காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு எத்தனை திமுக தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள் எத்தனை பேர் குரல் கொடுத்திருப்பாங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகணும்னு சொல்லி. அப்படி இருக்கிற சமயத்துல வந்து நீங்க இப்படி வந்து போனது, அதுவும் போனது ஒரு நல்ல விஷயத்துக்கு போனா ஓகே சரிங்களா? போனதுக்கு இவங்க ஒரு காரணம் சொல்றாங்களா? இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்ற ஒரு காரணம் இருக்குல்ல, பல்வேறு காரணங்கள். நீங்க போகணும், பவர் கொடுக்குறாங்கன்னா அது வெளிப்படைத்தன்மையோட சொல்லிட்டு கூட போயிருக்கலாம், நாங்க இதுக்காக தான் போறோம்னா. அப்போ ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் மத்தியில இருக்கும். அப்படி இல்லாம நீங்க இப்ப அங்க போய் கட்சியை வளர்க்குறேன்னு சொல்லி போனாங்க. இதுல இப்ப கட்சி வளர்ந்துருமா? கூட்டணிக்கு போறதுனால கட்சி எப்படி சார் வளரும்? ஒரு கூட்டணியில இருந்து திமுக கூட்டணியில இருந்து கூட்டணியில இருந்தா எங்க கட்சி வளர மாட்டேங்குது, நாங்க தாவேகா கூட்டணிக்கு போய் கட்சியை வளர்க்க போறோம், எங்களுக்கு மந்திரி கிடைச்சிருச்சுன்றாங்க. மந்திரி கிடைச்சா கட்சி வளர்ந்துருமா? யங்ஸ்டர்ஸ் அந்த கட்சிக்கு வந்தாதானே சார் கட்சி வளரும். சென்ட்ரல்ல நீங்க ஆட்சிக்கு வந்தா கட்சி வளரும். அதை விட்டுட்டு நீங்க வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி, அதான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டணியை மாத்திட்டாங்க. அந்த கூட்டணிக்கு போன விதம் சரியில்லை. இப்ப திடீர்னு 2029 தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சைடு என்ன சொல்றாங்க, விஜய் அவர்களுக்கு எம்பி இல்லை, எம்பி வந்தா என்னங்கறத அப்ப பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஜய் அவர்கள் எதுலயும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கிறாரா? அகேன்ஸ்ட் பிஜேபி அவரோட ஸ்டாண்ட் வந்து ஒரு வோக்கல் வாய்ஸா எங்க சொல்றாரு? நேத்து கரூர் ஸ்பீச்லயுமே சொல்றேன், டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறாரு. அவங்க இவங்க அப்படித்தானே பேசுறாரு. பாஜகன்ற வார்த்தையை கூட அவர் சொல்லல. அப்ப அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு பயந்துதான் அரசியல் பண்றாரு. பட் இப்ப காங்கிரஸ்ங்கிறது வந்து டோட்டலி ஒரு ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ்ங்கிறது தான் அவங்களுடைய பாலிடிக்ஸ். அப்ப அவர்களுடைய கூட்டணி இந்த அளவுக்கு மியூட்டா இருக்காங்கல்ல இஷ்யூஸ்ல, பிஜேபிக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய இஷ்யூஸ். அந்த டெல்லியில கிடைச்ச ஒரு சீட்டையும் கன்வீனியன்டா காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, ஏன்னா இவங்க போய் அங்க பேச தேவையில்லை இல்ல அந்த மாதிரி. அப்ப 2029 சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு டால் ஃபிகர். அவர் வந்து பாலிடிக்ஸ்ல நீங்க வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவருடைய பிரசன்ஸ் வந்து மத்த தலைவர்களை ஒன்றிணைக்கிறதுலயும் இருக்குல்ல. அகிலேஷ் அவர்களாகட்டும், மம்தா அவர்களாகட்டும், எல்லாம் ஆல்ரெடி இப்படிதான் நிதிஷ் நம்ம வந்து இந்தியா அலையன்ஸை விட்டு போயிட்டாரு. அப்ப அந்த இடத்துல திமுகங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதனால அவங்க திரும்ப வந்து திமுக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுதான் ப. சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் பேசுறத பார்த்தா திமுகவும் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு எடுபடும் தெரியல, மக்கள் அதை ஏத்துக்கணும், கட்சிக்காரங்க அதை ஏத்துக்கணும். ஓகே மேம், இவ்வளவு தூரம் இணைஞ்சு என் கேள்வி பதில் சொன்ன மாதிரி மேம். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் டைம்.